ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னா, பன்னீர் ஸ்டஃப்டு அப்புறம் பன்னீர் புர்ஜி சப்பாத்திக்கு பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் பாப்பாவும் நானும் 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பன்னீரை துருவி எடுத்துக்கிட்டாங்க. அதில் அந்த ஸ்டஃப்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்கள் பாப்பா போட்டுட்ருக்காங்க பாருங்கள். பண்ணிக்கிறேன் அப்படின்னு எனக்கு நானே பண்ணாங்க சரியா உனக்கு தெரியுமா? கொஞ்சம் விட்டாச்சு எங்கேயா வந்து போய் படுத்துக்க சட்டுக்காது. அது கம்ஃபர்டபுளாக இது சப்பாத்திக்குள்ளே நம்ம வைக்கிறதுக்காக இந்த ஸ்டஃப்டு பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். அடுத்தது புர்ஜி பண்ணுறோம். அடுப்பே இல்லை பிஸியாக சமைச்சிட்டு இருக்கேனா? நான் பிஸியாக சமைச்சிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க என் அழகிய கேமரா தெரியுதா? அது லைட் எரியுதா? என் அழகிய காமி, என் அழகிய பாருங்க. என் அழகி கூடையே தான் இருக்குவா, என் கூடையே. அழகி எழுப்பி விட்டுறேனா திருப்பி இங்கே பன்னீர் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கினோம். செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்தது. பன்னீர் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்தது. துருவுறதுக்குமே ஈஸியாக இருந்தது. அந்த பன்னீர் புர்ஜி செய்யும்போது நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. கலகலன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி பன்னீர் புர்ஜியும் ஸ்டஃப்டும் ட்ரை பண்ணணுன்னா பாருங்கள். இதோட அப்படி ஒரு போஸ் இதோட ஒரு போதும் பன்னீர் காலி அப்படின்னு. கான்டினென்டல் ஷெஃப் யாராக பார்த்தீங்கன்னா எங்களை மன்னிச்சிருங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அந்த சப்பாத்தி பண்ணும்போது அதுக்குள்ளே ஸ்டஃப்டு வச்சு உருட்டணும்ல. எங்கள் பாப்பாவுக்கு அது சரியாக வரவே இல்லை. எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு என்னம்மா இப்படி ஆச்சுன்னாங்க. கூட நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து எப்படியோ ஒரு வீடியோ ட்ரை பண்ணோமா, நல்லா தான் வந்துச்சு. அப்புறம் அந்த ஸ்டஃப்டு வச்சு உருட்டி எடுத்தோமா. ஏற்கனவே ஆலு பரோட்டா அது மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால் அதே மாதிரியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன்னா ஓகே, நல்லா தான் வந்துச்சு. அங்கே சப்பாத்தி கரிஞ்சு போச்சு. எப்படி முட்டை கட்டிட்டேன். அவ்வளோதான். ஓகேவா? வச்சு அதால் போட்டு உருட்டணும். கையாலேயே வச்சு பன்னீர் வெளில வேகணும். அப்போ தான் உள்ளே இருக்கும். பன்னீர் நல்லா இருக்கும். கேட்டுக்கிட்டா அவங்க அக்கா வாங்கிட்டு பரோட் வரணி அன்னைக்கு நம்ம சாப்பிட்டோமே பீஸா அப்படி இருக்கு பாரு. ஓகேவா? ஒரு வழியாக எப்படியா அந்த மெத்தடை கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் பன்னீர் புரிச்சு வச்சு நல்லா அழகாக வச்சு உருட்டி போட்டு எடுத்தோம். வச்சு சாப்பிட்டோம். சாப்பிடவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஆரம்பத்தில் அது எங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு வரல, ஒரு 2 இது வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த மெத்தட் எங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? இப்படி தான் நாங்களும் பண்ணோம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலு பரோட்டாவுக்கும் இதே மெத்தட் தான் செய்வோம். ஆனால் இந்த பன்னீர் புரிச்சு பண்ணும்போது கொஞ்சம் நிறைய ஸ்டஃப்டு வச்சோமா, அதனால் எங்களுக்கு வர ஆரம்பிச்சு. எது மேலே ஏற்படுக்கிறேன்னு உனக்கு அது மேலாம் யார் திம்பூர் கடி உனக்கு ஏண்டி? திருப்பி பண்ணலாம் சரியா? பொறுமையாக தான் தெரியும். அதை பிச்சு எடுத்து
கொண்டாங்க கொஞ்சம் சாப்பாட்டை சாப்பிட்டு போய் வரும் பரவாயில்ல. வச்சு இப்படி பிச்சு அந்த பன்னீர் அதில் இருக்கிறத காமி. அதை வச்சு அதை தொட்டு சாப்பிட்டு. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.